ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது, அதிர்ஷ்ட நிறமன அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, வியாபார வாழ்க்கை, அலுவலக பணிகள், காதல் வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குன்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்க இருக்கிறோம். இதனால் உங்களுக்கு முழு பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்க நண்பர்களே. மேலும் நம்ம சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமது ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தினசரி பார்க்க முடியும். ஏன்னா மொபைல் தேடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தினசரி கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்கு அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடம் ஜூன் மாதம் 6ஆம் தேதிங்க, வியாழக்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் 24ஆம் நாள். இன்றைய தினம் அமாவாசை தினமாக அமைந்துள்ளதுங்க. தந்தை இல்லாதவர்கள் முன்னோர் வழிபாடு செய்வதற்கு, தந்தைக்கு தர்ப்பணம் செய்வதற்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது மிதுன ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல 5 கிரக சேர்க்கையாக குரு, புதன், சூரியன், சுக்கிரன் மற்றும் சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறார், 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாருங்க. ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மிதுன ராசி அன்பர்கள் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க. எந்தெந்த வகையில் விழிப்புணர்வா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பணம் விஷயத்துல ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். இன்றைய தினம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. உங்க பணத்தை பத்திரப்படுத்தணும். பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. எந்தெந்த விஷயங்கள் தேவையோ, எது ரொம்ப அவசியமான பொருட்களோ அதுக்காக மட்டும் நீங்க பணத்தை செலவிடுவது நல்லதுங்க. முடிந்த வரைக்கும் பணத்தை செலவிடாம இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா திடீர்னு அதிகரிக்கக்கூடிய சில செலவுகள் உங்களுக்கு சில நெருக்கடி ஏற்படுத்தாம இருக்கணும் அப்படின்னா நீங்க பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக செலவிட வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே. உங்களுக்கு திருமணமாகி குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா உங்க குழந்தைகள் எல்லாம் என்னென்ன செய்யறாங்க அப்படின்றத நீங்க கவனமாக கண்காணிக்க வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம். உங்க குழந்தைகளின் செயல்பாடுகளில் கூடுதல் கவனம் தேவை. இன்றைய தினம் திருமணமானவர்கள் உங்க வாழ்க்கை துணை கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் கற்றல் திறன் வேற லெவலில் நல்ல முன்னேற்ற தரமாக உங்களுக்கு அமையக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. குறிப்பாக மாணவர்கள் இன்றைய தினம் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நீங்களும் இந்த அளவுக்கு படிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்க ஆச்சரியப்படக்கூடிய வகையில கற்றல் திறன் மேம்படுவதை நீங்க உணர முடியும். அதனால கல்வி சம்பந்தமான முயற்சிகள் இன்றைய தினம் தாராளமாக மேற்கொள்ளலாம். நீங்க நிர்வாகம் சார்ந்த துறையில, அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த துறையில இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்க திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்களும் இன்றைய தினம் சேரும். அதன் மூலமாக உங்களோட திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துவதன் மூலமாக பாராட்டு புகழ் கூடக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. ஆன்மீக காரியங்களில் நீங்க ஈடுபாடு இன்னைக்கு இயல்பாக ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பக்தி நிறைந்த நாள். இனம் புரியாத சில எண்ணங்கள் மனதில் ஏற்பட்டால் அதனால உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படலாம். அதனால தேவையில்லாத சிந்தனைகளை நீங்கள் ஒதுக்கி வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நிறைய விஷயங்களை செய்து முடிக்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்குங்க. அந்த ஆர்வத்தை பயன்படுத்தி நீங்க நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணலாம். ஆனா தகுந்த நபருடைய ஆலோசனைப்படி செய்து உங்களது காரியங்கள் சிறப்பாக வெற்றிகரமாக முடிப்பது ரொம்ப அவசியம். பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. எந்த விதமான காரியங்களுக்கும் அதிகமாக செலவு பண்ணக்கூடாது. ஆரோக்கியத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாங்கிறதுனால நீங்க ஆரோக்கியத்துக்கு முன்னுரிமை கொடுத்து நீங்க செயல்பட வேண்டியது நல்லதுங்க. அதுக்காக பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. இருந்தாலும் ஆரோக்கியத்துல அலட்சியம் காட்டக்கூடாது. போதுமான ஓய்வு எடுத்துக்கொண்டு செயல்படுவது ரொம்ப அவசியம். அதனால நீங்க டயர்டாகாம இருப்பீங்க. கூடுதல் ஓய்வு இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படலாம். நீங்கள் வரவேண்டிய பழைய கடன்களை வசூல் செய்யறதுக்கு நீங்க முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க. ஏன்னா நீங்கள் முயற்சி செய்தால் உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகள் அட்லீஸ்ட் இரவு நேரத்துக்குள்ளாரையாவது உங்க கைக்கு சேர்ந்துடும். அதனால உங்களுக்கு யார் யாரெல்லாம் பணம் தருமோ அவங்களை ஃபாலோ பண்ணி அவங்களை நீங்க விசாரிக்கிறது நல்லது. இன்றைய தினம் அளவுக்கு அதிகமாக உங்கள் நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு உதவி செய்வாங்கிறதுனால நண்பர்கள் உதவி நிறைய கிடைக்கும். அதை சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் உங்க மனம் குறைந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில சின்ன சின்ன ஏமாற்றங்கள் வரலாங்க. காதல்ல சின்ன சின்ன வேதனைகள் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பொறுமையாக நிதானத்து காதல் வாழ்க்கையில் ஈடுபட வேண்டியது அவசியம். தவறான முடிவு எதுவுமே இன்னைக்கு எடுக்கக்கூடாதுங்க. அலுவலக பணிகள்ல சக பெண் அலுவலர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான ஆதரவு தருவாங்க. அதனால அவர்களுடைய ஆதரவு காரணமாக பெண்டிங்கா இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே நீங்க சிறப்பாக முடிப்பீங்க. அதற்கு தேவையான உதவிகள் சேரும் நண்பர்களே. நேரத்தின் மதிப்பை நீங்கள் உணர வேண்டும். எந்த நேரத்துல எதை செய்யறோம் அப்படின்றத நீங்க திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம். ஏன்னா நேரத்தை வீணடித்தால் அது திரும்ப கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி நேரத்துடைய பலவீனம் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சிறப்பாக உங்க காரியங்களை ஃபோக்கஸ் பண்றது ரொம்ப முக்கியம். தனிமையில இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமா இன்னைக்கு அமையலாம். அப்படி இருக்கிறது நல்லது தாங்க. உங்களுக்கான ஆளுமை திறனை நீங்க சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள முடியும். அந்த நேரத்துல
திருமணமானவர்கள் இன்று தினம் உங்க வாழ்க்கை துணை கூட எந்த ஒரு காரியத்தையும் டிஸ்கஸ் பண்ணி பண்ணுங்க. நீங்க பாட்டுக்கு தவறாக சில காரியங்களை செய்துவிட்டு அதன் பிறகு வாழ்க்கை துணையிடம் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். எந்த ஒரு காரியத்தை செய்ய போறீங்க அப்படின்னாலும் அது குறித்த விஷயங்களை உங்களது வாழ்க்கை துணை கூட நீங்க ஆலோசனை செய்யலாம். அதன் மூலமாக சில நல்ல நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. ஆலோசனைகள் சிறப்பாகவும் உங்களுக்கு அமையும். இன்று தினம் எதிர்விளைவை நீங்கள் ஏற்படுத்தாம இருக்கணும், திருமண வாழ்க்கை வந்து அழகாக மாறணும் அப்படின்னா உங்க வாழ்க்கை துணையிடம் நீங்க கன்சல்ட் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியங்க. மற்றபடி இன்னைக்கு நீங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. உங்க திறமையை வெளிப்படுங்கிறதுனால அலுவலக பணியில் இருக்கிற நண்பர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. கொஞ்சம் ஓய்வு எடுத்து அவ்வப்போது ரெஸ்ட் எடுத்து செயல்படுங்க. இன்று தினம் உங்களுக்கு அதிகமான நல்ல தனலாகவும் உங்களுக்கு வசூலாகும், பழைய பக்கியில் வசூலாகும். உங்களுக்கு பண சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்க தீர்த்து கொள்ள பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. சிறந்த ஒரு நாளாக இன்று தினம் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. அற்புதமான ஒரு நாள். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கங்க. உங்க திறமைகளை வெளிப்படுத்தி நீங்க அசத்தக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு மாற்றிக்கொள்ள முடியும். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை நான் அழகாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் ரெட் கலரை பயன்படுத்தலாங்க, சிகப்பு நிறத்தை பயன்படுத்தலாம். மேலும் நம்பர் 9 உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மிதுன ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மிருக சீரிஷம் நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்க குழந்தைகள்லாம் என்னென்ன செய்யறாங்கிறத நீங்க கண்காணிக்க வேண்டிய ஒரு நாள். குழந்தைகளோட செயல்பாடுகள் எல்லாம் கூடுதல் விழிப்புணர்வோட நீங்க கண்கொத்தி பாம்பாக பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க. திருமணம் மாணவர்கள் கொஞ்சம் உங்க வாழ்க்கை துணை கூட அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா திருமண வாழ்க்கை அழகாக மாறும். இன்றைய தினம் ஞாபக மருதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அது நீங்கிவிடும். எனவே மாணவர்கள் வந்து அதை நேரத்தை கவலைப்பட தேவையில்லைங்க. உங்க கற்றல் திறன்ல நல்ல மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படும். கல்வி சம்பந்தமான நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் அனுசரித்து போவது நல்லது. இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து திருவாதிரை நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கு திறமைகள் முழுமையாக வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. குறிப்பாக அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்க திறமையை முழுமையாக வெளிப்படுத்த முடியும். அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய பாராட்டு புகழ் அதன் மூலமாக கூடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. திறமைகள் மூலமாக அதை வெளிப்படுத்துவதன் மூலமாக நீங்கள் செல்வாக்கு அடையக்கூடிய ஒரு நாள். புனர்பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இறை வழிபாடுகள் ஆன்மீக காரியங்கள் இன்னைக்கு ஈடுபாடு ஏற்படும். இனம் புரியாத சில எண்ணங்கள் மனதில் ஏற்பட்டால் அதனால தடுமாற்றங்கள் ஏற்படலாம். எனவே தேவையில்லாத சிந்தனைகளை ஒதுக்கி வையுங்கள். நிறைய விஷயங்களை செய்து முடிக்கணுங்கிற ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு இயல்பாகவே அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். அதனால வெற்றிகள் உண்டு. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.